இந்த ஸ்ட்ரெஸ் அப்படின்ற விஷயம் நம்ம எல்லாருக்குமே பொதுவான ஒரு விஷயமா இருக்கும். வேற வேற காரணங்களால ஸ்ட்ரெஸ் வந்தாலும் ஸ்ட்ரெஸ் அப்படின்றது எல்லாருக்குமே இருக்கும். பட் அந்த ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்ற ஒரு விஷயத்த நம்மளோட இப்போ டாக்டர் ஜெயக்குமார் அவர்கள் ஷேர் பண்ணிக்க போறாங்க. ஸோ எஃப்எம் 93.9 கேட்டுட்டு இருக்கீங்க. அண்ட் டாக்டர் உங்களோட கருத்தை நீங்க இந்த விஷயத்துல ஷேர் பண்ணிக்கோங்க. ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கிறதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். எது நம்ம ஸ்ட்ரெஸ்ஸை காஸ் பண்ணுது, எது நமக்கு கஷ்டத்தை கொடுக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அதை எப்படி சால்வ் பண்றது, அந்த பிரச்சனையை எப்படி தீர்க்கிறது அப்படின்னு பார்க்கலாம். ஒண்ணு. ரெண்டாவது, சரி அந்த பிரச்சனையை தீர்க்க முடியாது, ஆனா அதுக்கு நம்ம மனசுல வர ரியாக்ஷன்ஸை எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம். சில பிரச்சனைகள் தீர்க்கவே முடியாது, சொல்யூஷனா கூட இருக்கலாம். அப்போ சரி இப்படிதானே இருந்தவன், இதோடதான் இருந்தவன் அப்படின்னும் போது அதை எப்படி நான் ஏற்றுக்கொள்வது, அந்த ஏற்றுக்கொள்ளும் மனநிலைமையை நாம் எப்படி வளர்த்துக் கொள்வது. ஸோ அதுக்கு தியானம், நம்மளோட ஸ்பிரிச்சுவாலிட்டி, முன்னாடி சொன்ன மாதிரி நம்மளே நம்ம புரிந்து கொள்ளுதல், செல்ஃப் அண்டர்ஸ்டாண்டிங், செல்ஃப் இன்ட்ராஸ்பெக்ஷன் சொல்லுவாங்க. நான் எனக்கு எது முக்கியம், எனக்கு எது தேவை அப்படிங்கிறத யோசிக்கணும். நம்ம டைமை நல்லா மேனேஜ் பண்ணணும். முக்கியமான விஷயங்களுக்கு நம்ம டைமை செலவு பண்ணிட்டு இம்பார்ட்டன்ட் இல்லாத விஷயங்களை கொஞ்சம் குறைச்சிடு. நம்ம அப்படியே ரிவர்ஸாக பண்ணணும். பார்த்தீங்கன்னா நிறைய முக்கியமில்லாத விஷயங்களெல்லாம் நம்ம நிறைய பண்ணிட்டு ஒரு படங்கள் ஓடிட்டு பார்க்குறப்போ, இல்லை தேவையற்ற மேட்ச், கிரிக்கெட் மேட்ச் பார்க்கறப்போ, இந்த மாதிரி நம்ம நிறைய தேவையில்லாத, நமக்கு தேவையில்லாத விஷயங்கள், அது பொதுவான ஒரு என்டர்டைன்மெண்ட் இருக்கலாம். பட் அதுலேயே நம்ம வாழ்க்கையை செலுத்தும் போது அது நமக்கு நெகட்டிவான ஒரு விஷயம் தான். எனக்கு எது தேவை, எனக்கு எது தேவையோ அதை நான் செய்கிறேன் ஒரு நாள்ல. அந்த டைம் மேனேஜ்மெண்ட்டும் ரொம்ப முக்கியம். தியானம், மனவளக்கலை போன்ற விஷயங்களும் இதுல உதவி பண்ணும். உடற்பயிற்சி ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். எனி மூவ்மெண்ட், இப்போ ஒரு சைக்கிளிங் போறது, இல்லை ஸ்விம்மிங் கற்றுக்கிறது, ஒரு எனி கேம்ஸ் விளையாடுறது. நீங்க கிரிக்கெட் பார்க்கறத விட கிரிக்கெட் விளையாடுனீங்கன்னா அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த மாதிரி நீங்க விளையாடுறீங்க, அதுல இன்வால்வ் ஆகி ஒரு விஷயங்களை ஜிம்முக்கு போகலாம். அந்த மாதிரி உடல் ரீதியான விஷயங்கள் பண்ணும்போது நம்மளுடைய மனநிலைமையும் அந்த ஸ்ட்ரெஸ்ஸை ஹேண்டில் பண்ற அந்த தன்மையும், அந்த மீள் தன்மை சொல்லுவாங்க, ரிசைலியன்ஸ், அந்த ரிசைலியன்ஸ் இம்ப்ரூவ் ஆகும். கண்டிப்பா சார், ரொம்ப நன்றி ஷேர் பண்ணதுக்கு. இன்னும் ஒரு சில கேள்விகளுக்கு டாக்டரோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம். ஸோ எஃப்எம் 93.9 கேட்டுட்டு இருக்கீங்க. நான் ஆர்ஜி கார்த்திக். கேளுங்க கேட்டுக்கிட்டே இருங்க.